வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீத லீடர்ஸ் இயக்கம் தமிழகம் முழுவதும் கள ஆய்வு மேற்கொண்டு 129 மதுபான கடைகள் இன்னும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இயங்குது. பேருந்து நிலையம், மத வழிபாட்டு தலம், கல்வி நிலையம், இந்த ஸ்பாட்ல இருந்து 500 மீட்டர் தொலைவுக்குள்ள இன்னும் 129 கடைகள் இயங்குது அப்படிங்கிறத ஆதாரத்தோடு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த லிஸ்ட்டை அண்ணாமலை வெளியிட்டார். இது சம்பந்தமாக மதுவிலக்கு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் கிட்ட செய்தியாளர்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ணாமலை அண்ணன் 129 கடைகள் இயங்குதுன்னு சொல்கிறாரு, உங்கள் கவனத்துக்கு வந்துச்சா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு மினிஸ்டரு, அன்னைக்கே என்னுடைய கவனத்துக்கு வந்துருச்சு. அந்த 129 கடைகளை இடமாற்றம் செய்வது பற்றியும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறதை பற்றியும் மூடுவது பற்றியும் நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கோம். கவர்மெண்ட்டு ஆய்வை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுவிலக்கு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. இதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல். ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியாக அண்ணாமலையுடைய இயக்கம் செயல்படுறாங்க. அதனுடைய ரிசல்ட் தான் இது. இது ஒன்று. பாராளுமன்றத்தில் ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு கட்டணம் வசூலிக்க வங்கிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடிய மசோதா நேற்று பாஸ் ஆகிருக்கு. தமிழக மீடியாக்கள் எப்படி பயமுடுத்துறாங்கன்னா, போச்சு ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கெல்லாம் இனிமேல் எக்ஸ்ட்ரா கட்டணம் விதிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பயமுடுத்துறாங்க. ஆக்சுவலாக அதில் உண்மை இல்லை. தனிநபர்களுக்கு இது சூட் ஆகாது. நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கி ஃபோன்பே ஜிபேயில் பணம் செலுத்துகிறோம்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா கட்டணம்லாம் கிடையாது. எப்போதும் போல் ஃப்ரீ தான். அப்போது இந்த எக்ஸ்ட்ரா கட்டணம் யாருக்கு அப்படின்னா வணிகர்களுக்கு. இப்போ ஒரு கஸ்டமரு டிஜிட்டல் வேலெட் மூலமாகவோ கிரெடிட் கார்டு மூலமாகவோ ஒரு பொருள் வாங்கும்போது கஸ்டமருக்கு கட்டணம் இல்லை, வணிகர்களுக்கு கட்டணம். இந்த மசோதாவே வணிகர்களுக்கு கட்டணம், அதுவும் டிஜிட்டல் வேலெட்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு கஸ்டமர் வந்து பே பண்ணுறாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வணிக நிறுவனத்துக்கு வணிகர்களுக்கு தான் கட்டணம் வசூலிக்கிற மாதிரி பேங்க்ஸுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய மசோதா, தனிநபர்களுக்கு கிடையாது. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? அத்திக் அகமது ஒரு பெரிய ரவுடி. துரந்தர் படத்தில் கூட இந்த அத்திக் அகமது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயோட எப்படியெல்லாம் லிங்கில் இருந்தான் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி அத்திக் அகமது சுட்டுக் கொல்லப்பட்டான். நேற்று அத்திக் அகமதுடைய பையன் சாலை விபத்தில் இறந்து போயிருக்கான். தன்னுடைய சகோதரர் ஜெயிலில் இருக்கிறத போய் நேரடியாக போய் பார்க்கறதுக்காக காரில் போயிருக்கான். அப்போ ஜான்சி பக்கத்தில் சாலை விபத்தில் அத்திக் அகமதுடைய பையன் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு. இது 3. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? சிஎம் விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு கோர்ட்டில் டைவர்ஸ் கேட்டு கேஸ் போட்டிருந்தாங்களே, இப்போ போட்ட கேஸை அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.